ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு பெண்மணி, ஒரு பொண்ணு, அவங்க அப்பா இந்தியன் ஆர்மியில் வேலை செய்கிறாரு. அவங்க அம்மா ஒரு மெடிக்கல் சூப்பர்வைசர். அவங்களுடைய வாழ்க்கை நார்மலாக போயிட்டுருக்கு, சாதாரணமாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் அவங்க அப்பா இறைவன் அடி சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய வேலை அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கண்ணும் கருத்தமாக செஞ்சிட்ருக்காங்க. அவங்க அம்மா எவ்வளோக்கு அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அளவு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு நல்ல ட்ரைனிங் எடுத்து வாலிபால் பிளேயராக ஆகிறா. நேஷ்னல் லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை அவள் வாலிபால் ப்ளே பண்ணுறா. அவளுடைய மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணி நேஷ்னல் பிளேயராக. ஒரு நாள் சிஏஎஸ்எஃப்லேருந்து அவங்க அப்பாவுடைய வேலையை அவளுக்கு கொடுக்குற மாதிரி அவளுக்கு ஒரு கால் வருது. அவங்க அப்பாவுடைய வேலையா இல்லை இவங்க அந்த சிஏஎஸ்எஃப்க்கு ஜாப் அப்ளை பண்ணி அதிலிருந்து அவங்களுக்கு கால் லெட்டர் வந்துதா? ஆக மொத்தம் அவங்களுக்கு சிஏஎஸ்எஃப்லேருந்து கால் லெட்டர் வருது. லக்னோலேருந்து டெல்லிக்கு அவங்க பயணமாகறாங்க. பத்மாவதி எக்ஸ்பிரஸில் அவங்க பயணமாகறாங்க. ஆனால் அந்த ரயில் பயணம் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த ட்ரெயினில் சில பேர், சில திருடர்கள், இல்லை கொள்ளைக்காரங்க, இல்லை ஹூலிகன்ஸ், ரஃபியன்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம், இவங்கக்கிட்ட இருக்கிற கைப்பை தங்கச்சங்கிலிக்காக அவங்கள ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க. கீழே தள்ளி விட்டதில் அவங்களுக்கு முதுகெலும்பில் அடிபடுது. அவங்களால எந்திரிக்க முடியல. எதிரில் வந்த ட்ரெயின், எதிர் ட்ராக்கில் வந்த ட்ரெயின் இவங்க முட்டிக்கு கீழே காலை நசுக்கிட்டு போயிடுது. இந்த வலி வேதனையோடு அவங்க அன்னைக்கு இரவு முழுக்க ரயில்வே ட்ராக்கில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 ட்ரெயின் அவங்கள கடந்து போகுது. ஆனால் எந்த உதவியும் இல்லை, யாரும் நிற்கலை. கடைசியில் காலையில் சமயத்தில் அங்கே உள்ளூர்காரங்க இல்லை அந்த ட்ராக் பக்கத்தில் இருந்த ஊர்க்காரங்க அவங்கள பார்த்து காப்பாற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸுக்கு இந்த சம்பவம் 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடக்குது. 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம் எய்ம்ஸுக்கு அவங்க வராங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட நாளில் அவங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள். அவங்க கால் விளங்காது, சரியாக வராது, என்னென்னமோ சொல்லிடுறாங்க. அவங்க நேஷ்னல் வாலிபால் பிளேயருங்கிறதுனால அவங்களுடைய ஸ்டேட் ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி அவங்களுக்கு 25,000 ரூபாய் நஷ்ட ஈடாக கொடுக்குது. இந்த விஷயத்தை கேட்டு அந்த மாநிலம், அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் போராட்டம் பண்ணுறாங்க. அது எப்படி 25,000 வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை, அதுவும் கால் இழந்த ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை நடத்த முடியும்? ஒரு நேஷ்னல் லெவல் பிளேயருக்கு இதுதானா நீங்கள் கொடுக்குற ரெக்கக்னிஷன்? எல்லாம் ஒரு பெரிய போராட்டம், அமக்களம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா 2 லட்சம் ரூபாயா அந்த தொகையை மாநில அரசு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் டெல்லி எய்ம்ஸுக்கு அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. எய்ம்ஸில் தான் அவங்களுக்கு பல மோட்டிவேஷ்னல் விஷயங்கள் நடக்குது. வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு உத்வேகமாக நிறைய விஷயங்கள் நடக்குது. அங்கே தான் தன்னுடைய லைஃபுக்கு ஒரு பர்பஸை நாம் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. எப்படின்னா, நம்ம யுவராஜ் சிங் கேன்சரோட போராடினது, அதை வெற்றி கண்டது எல்லாம் அவங்க எய்ம்ஸில் இருக்கும்போது தான் தொலைக்காட்சியில் அவங்க பார்க்குறாங்க. அதை பார்த்து இந்த செயற்கை காலோட நான் மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறப்போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவு பண்ணி ஏற்கனவே மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறி சாதனை செஞ்ச ஒரு பெண்மணி, வீர பெண்மணியை போய் பார்க்குறாங்க. பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அதுக்கப்புறமா வேகமாக சட்டுன்னு நடக்குது. எல்லா விஷயமும் நல்லபடியாக நடந்து அவங்க 2015 மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறுறாங்க. Arunima Sinha. She is the first female amputee to climb Mount Everest. Not only Mount Everest, 7 கான்டினென்ட்ஸில் 6 பீக்ஸ், ஏஷியா, யூரோப், சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியான்னு எல்லா கான்டினென்ட்ஸ்லேயும் அந்த கான்டினென்ட்ஸில் இருக்கிற உயரமான மலையை அவங்க அந்த செயற்கை காலோடு ஏறி சாதனை படைச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் நம்மளுடைய அரசாங்கம் பத்மஸ்ரீ, த 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பத்மஸ்ரீயை கொடுத்து அவங்கள வந்து கௌரவப்படுத்தியிருக்கு. அருணிமா சின்ஹாவுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த ரயில் விபத்து மாதிரி எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ விபத்துகள் நடக்குது. விபத்து அப்படின்னு நடக்கிறதே வந்து திடீர்னு நல்லா போயிட்டுருக்கிற வாழ்க்கையை தடம் புரள வைக்கிறது தான். ஆனால் அருணிமா சின்ஹாவும் இனிஷியலாக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சவங்க, இல்லை என்னாலேயும் முடியும், என்னாலேயும் செய்ய முடியும் அப்படின்னு இந்த முடியும் 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 பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கண்டிப்பாக சாதிச்சிருக்காங்க. நம்ம லைஃப் டைமில் ஒரு இளம் பெண் இவ்வளவு சாதனைகள் செய்து நம்ம முன்னாடியே உலா வந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு உத்வேகமான ஒரு விஷயம். வாழ்க்கையில் துவண்டு போகிறது, சோர்ந்து போகிறது இயற்கை, அது எல்லாருக்குமே நடக்கும். எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்காக எப்போவும் இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்து இட் இஸ் எ பெட் ஆஃப் ரோசஸ், எல்லாம் அப்படியே ரொம்ப மலர் பாதைகளில் நடந்து போகிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு படிப்பினையாக இப்போ உலகத்துக்கே அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.